நீ அந்த தேவ அணுவணுவா சித்திரவதை பண்ணி அவனை சாகடிக்கிற வரைக்கும் இவளும் இங்க என்கிட்ட சித்திரவதை அனுபவிச்சுதாண்டி ஆகணும். மாதவி, நீ நியாயம், தர்மம், ஈவு இறக்கம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீன்னா நீ நினைச்சதை அடைய முடியாது. உன்னோட ஒரே குறிக்கோள் அந்த தேவ சாகடிக்கணும். என்ன புரியுதா? திரும்ப திரும்ப நீ சொல்லணுமா என்ன? என்னை சுத்தி எத்தனை போராட்டம், சண்டை, சச்சரவு, சந்தேகம், அதை எல்லாத்தையும் சமாளிச்சு சாவுக்கும் துணிஞ்சு இந்த வீட்ல நான் இருந்துகிட்டு இருக்கேன். மா, நான் ரொம்ப தெளிவா தான் இருக்கேன். இது பாருங்க, பத்மினி விஷயத்துல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். அவ அங்கிருந்து தப்பிச்சு போயிடக்கூடாது. அந்த கவலையெல்லாம் உனக்கு வேணாண்டி மகளே. இந்த பத்மினி எனக்கு ஒரு கொசு மாதிரி. இங்கிருந்து தப்பிச்சு போகணும்னு நினைச்சா அப்படியே நசுக்கிடுவேன். அது சரி, நீ இப்ப எனக்கு எதுக்கு போன் பண்ண, அதை முதல்ல சொல்லு. இங்க கல்யாண வேலையெல்லாம் ஜரூரா நடந்துகிட்டு இருக்கு. இந்த கல்யாணத்தை எப்படி தடுத்து நிறுத்த போறேன்னு ஒவ்வொரு நொடியும் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு ஏதாவது ஐடியா கிடைச்சா எனக்கு சொல்லுமா. நான் யோசிக்கிறேன்டி, நீயும் யோசி. அப்புறம் இந்த பார், நான் இங்க பத்மினி விஷயத்துல எவ்வளவு கவனமா இருக்கேனோ அதே போல நீ அங்க பாண்டிய பவித்ரா விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அவங்க உன்னை மாட்டி விடணும்னு துடிப்பாங்க. எக்காரணத்தை கொண்டும் அவங்க கண்ணுல பத்மினியோட அப்பா அம்மா போட்டோ மட்டும் பற்றவே கூடாது. அத மட்டும் அவங்க பார்த்துட்டா அவ்வளவுதான், நம்ம கதையே முடிஞ்சிரும். மா, நான் ரொம்ப ஜாக்கிரதையாவே தான் இருக்கேன். உடஞ்சு போய் ஃப்ரேம் பண்ணி வந்த போட்டோவை கூட நான் இரும்புக்குள்ள தான் மறைச்சு வச்சிருக்கேன். அதனால உனக்கு எந்த பயமும் வேண்டாம். நீ பத்மினியை பத்திரமா பாத்துக்கோ. இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த நான் என்ன பண்ணணுமோ நான் பாத்துக்கிறேன். சரிடி. சரிம்மா, ஏதாவது தகவல் வந்தா நான் அப்புறமா கால் பண்றேன். வைக்கிறேன். சரிடி. ஏய், என்னடி லுக்கு எடுத்து சாப்பிடுறீ? ஏய், என்னடி ஏன் மூஞ்ச பாத்துக்கிட்டு இருக்க? எடுத்து குறி சாப்பிடறதுக்கு. சரிக்கா. வந்து வாச்சிருக்கு பாரு. என்னடி லுக்கு? அப்படியே மண்டையில போட்டு உடைச்சிருவேன், ஜாக்கிரதை. இந்த பாரு, ஒழுங்கு மரியாதையா சாப்பிடு, இல்ல கை கால் இல்லாம முறிச்சு போட்டுருவேன். ஏய், சாப்பிட்டு முடிச்சதும் ஒழுங்கா கையையும் வாயையும் கட்டிட்டு வரணும், புரியுதா? சரிக்கா. இல்லைன்னா உனக்கு பெண்ட் எடுத்துருவேன். மா, சாப்பிடுமா. எனக்கு சாப்பாடு வேணாம், ஒண்ணு வேணாம். சொன்னா கேளுமா, ப்ளீஸ்மா. பட்னியா இருக்காதீங்கம்மா. கொஞ்சமாவது சாப்பிடுமா. அந்த போட்டோ எங்க தானே வச்சேன், எங்க காணோம்? ஒருவேளை பாண்டியன் கேட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டாங்களோ? இல்ல அவர் வந்த மாதிரியும் தெரியலையே. பாண்டியன் பார்த்திருந்தா இன்னொரு பெரிய சிக்கலாயிட்டு இருக்குமே. அப்ப இங்க வச்ச போட்டோ எங்க தான் போயிருக்கும்? வேற எங்கேயாவது வச்சுட்டோமா? எங்க வச்சேன்னு தெரியலையே. ஒருவேளை பாட்டி எடுத்து ஹால்ல வச்சிருப்பாங்களோ?
அப்போ எங்க போயிருக்கோம்? பாட்டி கல்யாணத்துக்கு இன்வைட் பண்றவங்களோட இந்த லிஸ்ட் பக்கம் எழுதட்டுமா? எழுதுங்க பாட்டி. சரிப்பா. முதல்ல கம்பெனி லிஸ்ட், சரி சரி. பாட்டி, அதுக்கப்புறம் வா 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 வா. கல்யாண ஏற்பாடுகளை பத்தி தான் 2 பேரும் பேசிட்டு இருந்தோம். உட்காரு, உன்னோட ஐடியாவையும் ஷேர் பண்ணிக்க. இல்ல பாட்டி, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. நான் நாளையில இருந்து உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்படியா? சரி, உனக்கு எதுவும் பசிக்குதா? சாப்பிட்றியா? இல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் போகட்டும் பாட்டி, நம்ம சேர்ந்தே சாப்பிடலாம். ம். பாட்டி, என்னம்மா? உடஞ்ச அப்பா அம்மா போட்டோவை ஃப்ரேம் பண்ணி கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தீங்க. ம். நான் அது ரூம்குள்ள இருக்கட்டும்னு கொண்டு போய் வச்சேன். வச்ச இடத்துல அதை காணோம். அதை கேட்கலான்னு தான் வந்தேன். நீங்க ஏதாவது எடுத்தீங்களா? இல்லம்மா, நான் எடுக்கலையே. மருந்து வேற எங்கேயாவது வச்சிருக்க போற. நல்லா தேடி பாரு. அந்த போட்டோவை பார்த்து தான் பத்மினி உன்னை பார்க்கறதுக்கு ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கா. பாண்டியன் கூட அந்த போட்டோவை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாருமா. நீ அதை தேடி எடுத்து வை, அவர் வந்தா காட்டணும். ஆமா மாதவி, நான் அந்த படத்தை போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்புறதா சொல்லியிருந்தேன். நீ அதை தேடி எடுத்து வை. எப்படி காணாம போயிருக்கோம்? தனா எதுக்கு என்னை பார்த்து பயந்து ஒளிரா? இரு, உன்னை நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன். தனா எதுக்கு என்ன பார்த்து இப்படி மறைறா? இவ எடுத்திருப்பாளா? ஒருவேளை பவியோட ஆளா இவ? போட்டோவை பவிக்கிட்ட கொடுத்துருப்பாளோ? இவளை நோட் பண்ணணுமே. இப்ப நம்ம என்ன பண்றது? தீனா, அம்மா, எதுக்காக என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க தானோ? அந்த பத்மினி பொண்ணு வீட்டுக்கு வந்த விஷயம் உங்களுக்கு தெரியும்லம்மா? தெரியும் தானோ, நீங்க சொல்ல வந்ததை சொல்லுங்க. அந்த பொண்ணு மாதவி அம்மா அப்பாவோட போட்டோவை பார்த்துட்டு அந்த பொண்ணோட முகம் போன போக்கே சரியில்லைம்மா. அதுக்கப்புறமா தான் அவங்க வேகமா ஆஸ்பத்திரிக்கு போனாங்கம்மா. அந்த போட்டோல தான்மா ஏதோ இருக்கு. ஆமா, அது உடைஞ்சு ஃப்ரேம் போட கொடுத்திருக்கிறதா பாட்டி பாண்டியன் கிட்ட சொன்னாங்களாமே.
அது ஃப்ரேம் போட்டு வந்துருச்சுமா. அது ஹால்ல இருந்த பிரச்சனைன்னு ரூம்குள்ள கொண்டு போய் மறைச்சு வச்சுட்டாங்க. திடீர்னு வச்ச இடத்துல போட்டோவை காணோன்னு நேத்து ராத்திரி பாட்டி கிட்ட போய் கேட்டுட்டு இருந்தாங்க. போட்டோவை காணோமா? எங்க போயிருக்கோம்? அம்மா, நான் தான் உங்களுக்கு தெரியாம எடுத்து மறைச்சு வச்சுட்டேன். ஓ, அப்படியா? ஆமாம்மா. ஆனா அதை இப்ப என்னால உடனே கொண்டு வர முடியல. அந்த படத்தை நீங்களும் பாண்டியன் சாரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது புலப்படுமா? ஆனாலும் தானோ நீங்க அதை மறைச்சு வச்சிருக்க வேண்டாம் தான் தோணுது. இந்த விஷயம் மாதவிக்கு தெரிஞ்சா நாளைக்கு உங்க மேல பெரிய பழிய சுமத்திடுவா. சரி, மறைச்சு வச்சிட்டீங்க. நான் கேக்குறப்ப அதை என்கிட்ட வந்து கொடுங்க, சரியா? நான் அதை பாண்டியன் சார் கிட்ட கொடுத்துறேன். இத பாருங்க தானோ, நீங்க எனக்கு செய்தி சொன்னாலும் மாதவி விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். பத்மினி ஆளையே காணோம். உங்களுக்கும் ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாது. சரிங்கம்மா, நான் ஜாக்கிரதையா இருந்துக்கிறேன். நீங்க எப்பன்னு சொல்லுங்க, நான் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்றேன். சரி தானோ. நம்ம பேசுறத யாராவது பாத்திர போறாங்க. நீங்க கிளம்புங்க. அந்த மாதவி நல்லவ கிடையாதுமா. பாட்டியையும் தேவ தம்பியும் நடிச்சு ஏமாத்தி ஏதோ பெரிய வேலை பண்றாங்கம்மா. நீங்க தாம்மா தலையிட்டு அவங்கள அடக்கணும். கண்டிப்பா. ம். எங்க கல்யாணம் நெருங்கிட்டு இருக்குல்ல, எங்க கல்யாணம் முடிஞ்சு நாங்க வந்துட்டேனா மாதவியோட ஆட்டத்தை அடக்கிடலாம். நீங்க நம்பிக்கையோட போங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிங்கம்மா, நான் வரேன். சார், உங்களை எம்டி ஐயா கூப்பிடுறாரு. சரி. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஹலோ சார். வாங்க அறிவு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ப்ளீஸ் உட்காருங்க. ஓகே சார். சார். நோ இட்ஸ் ஓகே. இந்தாங்க, இது உங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர். சைட் சூப்பர்வைசரா உங்களை அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். தேங்க்யூ சார். உங்களுக்கு இந்த ஃபீல்டு புதுசு, அதனால வேலையில ஜாயின் பண்ணி முதல்ல வேலையை கத்துக்கங்க. ஓகே சார். சைட்ல பலவிதமான மனிதர்களை நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும். நீங்க எதிர்பார்க்காத பிரச்சனைகள்லாம் வரும். எல்லாத்தையும் திறமையா சமாளிக்கணும். சில கிரிட்டிக்கலான சூழ்நிலைகளை நீங்க போல்டா ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். முக்கியமான விஷயம் என்னன்னா, நல்லதோ கெட்டதோ ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்க ஏத்துக்கணும். கண்டிப்பா சார். அப்புறம் மிஸ்டர் அறிவு சார், நான் எல்லாத்தையும் ஓப்பனா பேசிடுவேன். சோ நான் இப்ப சொல்ல போறது உங்களை சங்கடப்படுத்தலாம். ஆனாலும் நான் இதை சொல்லித்தான் ஆகணும். ஏறக்குறைய நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஆயிட்டோம். சோ நீங்க ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது உங்களுக்கு உதவ வேண்டியது என்னோட கடமை. உங்களுக்கு இந்த வேலை கிடைச்சதுக்கு அது காரணமா இருக்கலாம். ஆனா நீங்க தொடர்ந்து இங்க வேலையில நீடிக்கணும்னா உங்களுக்கு திறமை, சின்சியாரிட்டி ரெண்டுமே இருக்கணும். ஓ sure. ரெண்டுல ஒண்ணு குறைஞ்சாலும் இவ்வளோ பெரிய வேலையில நீங்க நீடிக்கிறது கஷ்டம். மொரோவர் உங்களுக்கு பிகினிங் சேலரியே 30,000 போட்டிருக்கேன். அண்ட் கன்ஃபார்ம் ஆனதும் அது டபுள் ஆகும். கன்ஃபார்ம் ஆகுற அளவுக்கு நீங்க உங்களை வளர்த்துக்கணும். சரியா? 1 மினிட். ஹலோ பவி, சொல்லுங்க. என் கேபினுக்கு வா. வரேன். நீங்க பவி அளவுக்கு பெரிய போஸ்டிங்க்கு வரணும்னு நான் ஆசைப்படுறேன். ஷுவர் சார், கண்டிப்பா வருவேன் சார். வா பவி. பவி, மிஸ்டர் அறிவை
சைட் சூப்பர்வைசரா அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். ஆர்டரும் கொடுத்துட்டேன். நாளைக்கு ஜாயின் பண்ணிக்கிட்டோம். இவருக்கான வேலை என்னன்னு நீ சொல்லி கொடுத்துரு. தப்பா நினைக்காதீங்க. உண்மையிலேயே என் அண்ணன் இங்க ஜாயின் பண்றதுல எனக்கு உடன்பாடே இல்ல. தப்பா எடுத்துக்காதீங்க. உண்மையிலேயே என் அண்ணன் இங்க ஜாயின் பண்றதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா வெளியில வேலை கிடைச்சிருக்கும். ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு வேலைக்கு சேர்த்தா அது ஒரு தப்பான முன் உதாரணமாயிடும். அது எனக்கு புரியுது பவி. ஆனா வேற வழி இல்ல. நான் உங்க அண்ணனுக்கு இங்க வேலை கொடுக்கறதா ப்ராமிஸ் பண்ணிட்டேன். சோ நான் சொன்ன வாக்க காப்பாத்தி ஆகணும். அது போக ரிலேட்டிவ்ஸ் இங்க வேலை பார்க்க கூடாதுன்னா மாதவியும் இங்க வேலை பார்க்க கூடாது. நம்ம கல்யாணத்துக்கு பின்னாடி நீ கூட இந்த போஸ்டிங்ல இருக்க முடியாது. சோ நமக்கு வேண்டியவங்க வேலைகள்ல இருக்கிறது தப்பு இல்லை. ஆனா வேலைன்னு வந்துட்டா ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்டுங்கிற நினைப்போட வேலை பார்க்க கூடாது. இதை நான் மிஸ்டர் அறிவுக்கு தெளிவா சொல்லிட்டேன். சோ நீ ஒன்னும் கில்ட்டியா ஃபீல் பண்ண வேண்டாம். ஓகே? சார் கங்க்ராட்ஸ் மிஸ்டர் அறிவு. நாளைக்கு வந்து ஜாயின் தேங்க்யூ. பண்ணுங்க. ஷுவர் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்கு திடீர்னு வேலை போய் ரொம்ப நொந்து போயிருந்தேன். நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல சம்பளத்தோட நல்ல போஸ்டிங் கொடுத்துருக்கீங்க. நான் உங்கள் நம்பிக்கையை கண்டிப்பாக காப்பாற்றுவேன் சார். குட். ரொம்ப தேங்க்ஸ் சார். இட்ஸ் ஓகே. வெல்கம். வரேன் சார். வெளில வெயிட் பண்ணுறேன். ரொம்ப தேங்க்ஸ் தேவ். ஏய் தேங்க்ஸ்லாம் இருக்கு. கம் ஆன். பவித்ராவோட அண்ணன் ஜாபுக்காக வந்திருக்காரு. அப்ப ஜாப் கன்ஃபார்ம் ஆயிடுச்சோ? சரி, நான் அவரை அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே. பவி. அண்ணா ஒரு நிமிஷம். சரி. அண்ணா, என்னம்மா? அவர் சொன்ன விஷயங்களை நீ பாசிட்டிவா எடுத்துக்கோ. நீங்க வேலைக்கு சேர்றதால நான் பெருமைப்படணும். அதை உணர்ந்து நீ வேலை பார்க்கணும். சரி பவி, நீ கவலையே படாத. நான் சாதிச்சு காட்டுவேன். சரிண்ணா, இப்ப நீ கிளம்பு. நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணி. சரி வரேன். பாத்தியா, எம்டியோட ஒய்ஃபா ஆக போறங்கிற உடனே இப்பவே தான் சொந்த பந்தங்களை எல்லாம் ஆபீஸ்க்குள்ள கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. கல்யாணம் மட்டும் முடிஞ்சிருச்சு, மொத்த குடும்பமும் இங்கேயே செட்டில் ஆயிடுவாங்க. அதனால நாம இப்பவே வேற வேலைக்கு சொல்லி வைக்க வேண்டியதான்னு நினைக்கிறேன். சரிதான், கரெக்டா தான் சொன்னேன். இத்தனை வருஷம் வேலை பார்த்ததுக்கு எந்த பலனும் இல்லாம போயிடும் போல இருக்கேன். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவங்க போசனா போய் தானே ஆகணும். என்னத்த சொல்றது? அந்த வேலையை நம்ம கரெக்டா பண்ணி முடிச்சிடா. ஓகே வா மதுவே. என்னாச்சு? நீ சொன்னது சரிதான். தனோ பவித்ராவோட ஆளுதான். அப்படியா? நான் அவளை ஃபாலோ பண்ணி போனேன். அவ பார்க்க போனது பவித்ராவை தான். என்னால அவங்களை தூரத்துல இருந்தா கவனிக்க முடிஞ்சது. தனோ ஏதோ சீரியஸா சொல்லிக்கிட்டு இருந்தா, அதை பவித்ராவும் கேட்டுக்கிட்டு இருந்தா. இன்னும் ஏதேதோ சொல்லி தனத்தை பவித்ரா அனுப்பி வச்சா. சோ உனக்கு ஆபத்து நெருங்கிக்கிட்டு இருக்கு. எனக்கு ஆபத்துங்கிறது அவளோட அப்பா அம்மா போட்டோவால வந்தாதான் உண்டு. அந்த போட்டோவை பாண்டியன் பார்த்துட்டா சிக்கல். இப்போ வீட்ல அதையும் காணோம். நான் பாட்டிக்கிட்டையும் கேட்டேன், அவங்க அதை எடுக்கலன்னு சொல்லிட்டாங்க. தேவம் எடுத்திருக்க வாய்ப்பு இல்லை. போட்டோவை பத்தி பாட்டிக்கிட்ட கேட்டு விசாரிச்சுட்டு இருக்கும்போது தனம் ஒளியறத நான் பார்த்துட்டேன். அப்ப அவதான் கல்பிரேட்டா இருக்கணும்னு நான் புரிஞ்சுக்கிட்டு உனக்கு கால் பண்ணேன்.
நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. ஆனா அந்த போட்டோ இன்னும் பவித்ரா கைக்கு வந்து சேரலன்னு தான் நினைக்கிறேன். அப்போ வீட்டுக்குள்ளதான் எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருப்பா. நாங்க யாரும் இல்லாத நேரமா பார்த்து அத பவித்ரா கிட்ட குடுக்கலான்னு வச்சிருப்பா. நான் கண்கொத்தி பாம்பா அவளை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். போட்டோவை எடுக்கும்போது அவளை கையும் களவுமா பிடிக்கணும். போட்டோவை வீட்டுக்குள்ள இல்லாம வேற எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருந்தா? மாதவி, மயிலே மயிலே இறகு போடுனா போடாது. அவளை தனியா கூப்பிட்டு கேட்டு பாரு. போட்டோவை தரலன்னா எஸ், பத்மினி கதை தான் அவளுக்கும். அட போ மாதவி, நம்ம என்ன பிரைவேட் ஜெயில நடத்திக்கிட்டு இருக்கோம்? போற வரவனெல்லாம் அடிச்சு வச்சு சோறு போட்டு ஐயோ கம்பெனிக்கு கட்டுப்படி ஆகாது. அப்ப என்ன பண்ணலாங்கிற? போட்டோவை தரலனா போட்டு தள்ளிட வேண்டியதுதான். ஆமா, நீ சொல்றதுதான் சரி.